ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா 9th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே தாறுமாறாக சூப்பராக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா எனர்ஜெட்டிக்காக இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக சூப்பராக படிங்க. அப்போ தான் 10th நம்மளால் சூப்பர் டூப்பராக மார்க் எடுக்க முடியும். ஸ்கூலில் உங்களுக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் எவ்வளோ எக்ஸாம் வச்சாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இது வரைக்கும் யாராவது நம்மளோட 9th ஸ்டாண்டர்ட் தீமனல் பேட்சில் சேரல அப்படின்னா தீமனல் பேட்சில் சேர்ந்துக்கும். சார் இது என்ன சார் அப்படின்னு கேட்குறியா? இது ஆன்லைன் டியூஷன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன செய்யலாம், டியூஷன் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு டெய்லி 7 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் ஈவினிங்கில் நாங்கள் லைவாக கிளாஸ் எடுப்போம். அச்சோச்சோ எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குமே, எனக்கு நிறைய டெஸ்ட் இருக்குமே, நான் அதுக்கு படிக்கிறதா இல்லை உங்கள் கிளாஸை கவனிக்கிறதானா? சில நீ கவலையப்படாத, கிளாஸ் எல்லாத்தையும் நீ என்ன செய்யலாம், ரெக்கார்டடாகவும் பார்த்துக்கலாம். இப்படி ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு 9th ஸ்டாண்டர்ட் அப்போவே உங்களுக்கு 2000 rupees, அதாவது 1999 rupees 1 yearக்கு ஃபீஸ் வரும். உங்களுக்கு இதில் லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு 10th 500 out of 500 வேணும்னா நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவோம். முக்கியமாக கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், 1 marks, இதிலெல்லாம் உனக்கு மார்க் மிஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அதை கூட நாங்கள் சூப்பராக சொல்லி தருவோம். மேக்ஸு, சோஷியல், சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே கவர் பண்ணுறோம். இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ 9th மட்டும் சேரலாம். அப்படி இல்லைனா 9th 10th ரெண்டுமே சேர்ந்துக்கலாம். அப்படி 2 வருஷம் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா 2000 + 2000, ஸோ 4000 இல்லையா? ஸோ 3999 rupees ஃபீஸ் வரும். சேம் ஃபீச்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ணிடுவோம். உனக்கு யூடியூப்ல யார் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோமோ நாங்களே தான் உங்களுக்கு இந்த டியூஷன்லையும் கிளாஸ் எடுப்போம். மாசா சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடு. இப்போ இந்த வீடியோ மேம் டீச் பண்ணுறதை பார்க்குறீங்கல்ல, டீச்சர் டீச் பண்ணுறதை பார்க்குறீங்கல்ல, இதை லைக் பண்ணிடு. அதே மாதிரி இந்த கிளாஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால உங்கள் பேர் போட்டு ப்ரெசென்ட் அப்படின்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸோட PDF நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக போய் படிங்க. ஆல் த பெஸ்ட். Hello, my dear குட்டி soldiers, my dear குட்டி warriors. ஸ்மால் கிட்ஸை 9th இருந்து 10th ஸ்டாண்டர்டை சூப்பராக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூப்பர் எய்மோட நீங்கள் எல்லாருமே இந்த பேட்சில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் 10th ஸ்டாண்டர்டில் 500 out of 500ங்கிறது மாற போகிறதே கிடையாது. ஏன் 9thலேயே நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்கோர் வாங்க போகிறீங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கிறத உங்களுக்கு ஒரு பெய்டு பேட்சில் ரிவிஷனாக கொடுக்குறப்ப அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆமாம் பசங்களா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அல்டிமேட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நம்ம டேரெக்டாக வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெசனுக்குள்ளே போயிடலாமா? ஸோ 9th ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் நிறைய லெசன்ஸ் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 1 mark-ஆக சயின்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் எழுதுனா உங்கள் எல்லாத்துக்கும் இங்கே உடனே கொஷின் ஆன்சர் 2 mark, 4 mark, 7 mark இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்க்க தான் பயமாக இருக்கும். பட் உள்ளுக்குள்ள கண்டென்ட்டு, உள்ளுக்குள்ள கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப 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 ஈஸியான ஒரு கான்செப்ட் அண்ட் கண்டென்ட் தான். ஸோ ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ். எதுக்குப்பா மெஷர்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்? நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த பேனை எவ்வளோ லென்த் இருக்கும்ப்பா, இந்த பேனை எவ்வளோ வெயிட் இருக்கும்ப்பா. கடைக்கு போய் தக்காளி வாங்கணும், எப்படி தக்காளி வாங்குறது? 10 தக்காளி கொடுங்கன்னு கேட்க முடியாது. முட்டை 10 முட்டை கொடுங்கன்னு தான் கேட்க முடியும். முட்டையை 1/2 கிலோ முட்டை கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஸோ அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும். அளவீடு அப்படிங்கிற ஒன்று இருக்கணும். நம்ம ஒவ்வொரு பொருளும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு விதமாக நம்ம அளக்கிறதுக்கு மென்ஷன் பண்ணணும். அந்த அளவீட்டியல் எப்படி படிக்கிறது, அந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஹோல் சாப்டரில் பார்க்க போகிறோம். 1 wordலேருந்து நம்ம டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சூஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு? சூஸ் த கரெக்ட் ஒன்ல கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்னதுலேருந்து பெருசாக. ஸோ வி நோ தட் millimeter இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன், millimeter, அதுக்கப்புறம் சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் மீட்டர், அதுக்கப்புறம் தான் என்னதுப்பா கிலோமீட்டர். கரெக்டாக? அதுக்கப்புறம் தான் கிலோமீட்டர். ஸோ அப்போ இதுதான் என்னது ரைட் ஆன்சர். இது இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது? ஏ. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட், ரூலர்ஸ், மெஷரிங் டேப்ஸ் அண்ட் மீட்டர் ஸ்கேல். ரூலர்னு என்னதுப்பா, நம்மளோட பாக்ஸில் நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேலுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, நம்ம ரூலர்னு சொல்ல போகிறோம். ரூலர், மெஷரிங் டேப்பு, மீட்டர் ஸ்கேல் ஆர் யூஸ்டு டு மெஷர் லென்த்து. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, ஸ்கேலை வச்சு நம்ம என்ன மெஷர் பண்ண போகிறோம்? லென்த்தை தான் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தட் ஒன்லி இட் இஸ் யூஸ்ட். 1 metric ton, ஒரு டன்னுனா என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 metric tonனா என்ன? சரியா? ஒரு டன் ஈக்குவல் டு 1000 kg, 1000 கிலோ சேர்ந்தால் ஒரு டன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அதாவது குவிண்டாலில் கேட்குறாங்க. அதுவும் 1 metric ton ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மெட்ரிக் டன் இஸ் ஈக்குவல் டு 10 quintals. ரைட்டா? 10 quintals சேர்ந்து தான் ஒரு மெட்ரிக் டன்னு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரியா? ரைட், குட். 10 quintals.
which among the following is not a device to measure mass? மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு இதில் யாரை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்? உங்களுக்கு மாஸ்னா என்ன, வெயிட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மாஸ்னா என்னதுப்பா, அதாவது என்ன சொல்கிறது, மாஸ் அப்படின்னா ஸ்பேஸ் ஆக்குபைடு பை அன் ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் இருக்குது ஸ்டுடியோவில், நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த பேனாவும் ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு, அல்லது அதுக்குன்னு ஒரு இடத்துல ஒரு ஃபோர்ஸ் நியூட்டன்லாம் இருக்குல்ல, அதுதான் மாஸ். அதே இதை நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட சேர்த்து, கிராவிட்டியோட சேர்த்து நான் மல்டிப்ளை பண்ணி சொன்னேன்னா அது வெயிட்டு. அப்போ இதில் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும், நம்ம இப்படி வச்சோன்னா ஸ்ப்ரிங்குக்கு ஜிக் ஜிக் ஜிக்னு தொங்கும்ல. எப்படி தொங்குது? பிகாஸ் கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, கிராவிட்டி கீழே இழுக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை வச்சு என்ன பண்ண முடியாது, நம்மளால் வெயிட்டு தான் கேல்குலேட் பண்ண முடியும், மாஸ் கேல்குலேட் பண்ண முடியாது. இந்த கொஷினில் நாட் அ டிவைஸ்னு கேட்டிருக்காங்க. எந்த டிவைஸை யூஸ் பண்ணுவோன்னு கேட்கல, நாட் அ டிவைஸ். அப்போ என்னது ஆன்சர்? ஸ்ப்ரிங் பேலன்ஸ். அப்போ எந்தெந்த டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்? டிஜிட்டல் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாமா, ஃபிசிக்கல் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாமா, பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ண முடியும். எதுக்கு? டு ஃபைண்ட் த மாஸ். மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மட்டும் என்ன பண்ண முடியாது, நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸ்ப்ரிங் பேலன்ஸை வச்சு நம்மளால் மாஸை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து fill in the blanks. மீட்டர் இஸ் a யூனிட் ஆஃப், மீட்டருங்கிறது யார் அளக்கக்கூடிய, லென்த் அளக்கக்கூடியது தான் மீட்டர். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம், என்ன பார்த்தோம்? மீட்டர், சாரி மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர்னு பார்த்தோம். ஸோ அப்போ இந்த மீட்டர் எல்லாமே இருக்கிறதுல எல்லாமே என்னதப்போ லென்த்துக்காக, ரைட்? ஃபோர்ஸ் இஸ் மெஷர்ட் பை, ஃபோர்ஸ் எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம்? பை அ பீம் பேலன்ஸ், ரைட்டா? இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு பீம் பேலன்ஸ் வச்சு ஃபோர்ஸை மெஷர் பண்ண போகிறோம். திக்னஸ் ஆஃப் அ கிரிக்கெட் பால் இஸ் மெஷர்டு பை, ரைட்டா? கிரிக்கெட் பாலோட திக்னஸ், கிரிக்கெட் பால் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறத வெரினியர் கேலிப்பர், ரைட்டா? வெரினியர் கேலிப்பர் வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம மெஷர் பண்ண முடியும். வெரினியர் கேலிப்பர். யார் யாரெல்லாம் ஸ்கூலில் வெரினியர் கேலிப்பர் பார்த்துருக்கீங்க? எஸ், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்கள் ஸ்கூலில் கட்டாயமாக காமிச்சிருப்பாங்க, கட்டாயமாக காட்டணும். ஸோ காமிச்சிருப்பாங்க, நான் நம்புகிறேன். சரியா? வெரினியர் கேலிப்பர். அடுத்து ரேடியஸ் ஆஃப் தின் வயர் இஸ் மெஷர்ட் பை, ஒரு தின் வயரோட ரேடியஸை எப்படி மெஷர் பண்ணலாம்? வயரோடது, வயரோட ரேடியஸ்னால் வயர் சின்னதாக இருக்கும்ல, இந்த அளவு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் ஒரு வயர் இருக்க போகுது. அப்போ இதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன தேவை, நம்ம ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸ்க்ரூ கேஜ், we are going to use ஸ்க்ரூ கேஜ். நிறைய பேர் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருங்க. வெரி நியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ் அல்லது ஸ்க்ரூ கேஜ், CGAUGE. நிறைய பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுறீங்க. ஸோ ஸ்பெல்லிங்கை கவனமாக கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ரைட்டா? எ ஃபிசிக்கல் பேலன்ஸ் மெஷர்ஸ் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் அப் டு ஃபிசிக்கல் பேலன்ஸ். என்ன பண்ண போகுது? 1 milligram ஆர் லெஸ். 1 milligram அதுக்கு கீழேயும் என்ன பண்ண முடியுமா, அதால் மெஷர் பண்ண முடியும். நகைக்கடையிலலாம் பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ என்ன பண்ணுறது, அந்த இடத்துல நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப சின்ன மைன்யூட் வேரியேஷன்ஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு அதில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரியா? ரைட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், யார் யாரெல்லாம் ட்ரூ, யார் யாரெல்லாம் ஃபால்ஸ். ஸோ நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வெறும் ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்னு எழுதுனா போதும். இப்போது ஃபால்ஸ்னால் ஏன் அது ஃபால்ஸ் அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், எழுதி ஆகணும். சரியா? பார்த்துடலாம் வாங்க. த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கிலோகிராம். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், என்ன? கிலோகிராம்ன்றது மாஸ் அல்லது வெயிட்டை மெஷர் பண்ணுறது, ரைட்டா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் எப்படிப்பா மெஷர் பண்ணுவாங்க? பை மீன்ஸ் ஆஃப் ஆம்பியர். ஆம்பியர் மூலமாக தான் என்ன பண்ணுவோம், நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். அடுத்து கெல்வின் இஸ் அ SI யூனிட் ஆஃப். கெல்வின் எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க? கெல்வின்ங்கிறது என்னது கேள்விப்பட்டிருக்கியா? யாரா இந்த கெல்வின் அப்படின்லாம்? ஸோ கெல்வின்ங்கிறது டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடியது. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லென்த். லென்த் எப்படிப்பா மெஷர் பண்ணுவோம், நம்ம மீட்டரை வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொன்றும் உனக்கே தெரியும். கிலோகிராம் வந்து மாசுக்கு, லென்த்துக்கு மீட்டர். கெல்வின்ங்கிறது டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறது, ரைட்டா? மீட்டர் இஸ் SI யூனிட் ஆஃப் லென்த்து, கெல்வின் இஸ் SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எவ்வளோ சூடாக இருக்குது ஒரு பொருள், எனக்கு காய்ச்சல் அடிக்குதா, காய்ச்சல் இல்லையா, இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், எவ்வளோ ஹீட் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்ற, எவ்வளோ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ், எவ்வளோ சூடாக இருக்குது, எவ்வளோ கூலாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு குவான்டிட்டி தான் இது கெல்வின். வேறு எப்படிலாம் மெஷர் பண்ணலாம், எனி ஐடியா? டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரியா? அடுத்து, in everyday life we use the term
வெயிட் இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ். கரெக்டு தானே? நான் உங்கள்கிட்ட வந்து எப்பா நீ எவ்வளோ மாஸ் இருக்க அப்படின்னு கேட்க மாட்டேன். எனக்கு வந்து 5 மாஸ் தக்காளி கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். 10 மாஸ் வெங்காயம் கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம். 10 கிலோ தக்காளி கொடுங்க 5 கிலோ தக்காளி கொடுங்க அப்படி தான் என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம் உன்னோட வெயிட் என்ன அப்படின்னு தான் கேட்போம். வி ஆல்வேஸ் டாக் அபவுட் வெயிட், நாட் த மாஸ். அப்போ அது ட்ரூ. எஸ், ட்ரூ தான். கிலோமீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த எஸ்ஐ யூனிட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஐ யூனிட்டில் கிலோமீட்டர் கிடையாது. எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் மீட்டர். லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு கிலோமீட்டர் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஆனால் எஸ்ஐ யூனிட் படி இருக்காங்களா? கிடையாது. எஸ்ஐ யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மீட்டர் தான் இருக்குது. மீட்டர் இஸ் த ஒன்லி எஸ்ஐ யூனிட். கிலோமீட்டர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் மீட்டர். ரைட்டா? மீட்டரோட மல்டிபிள் தான் என்னது? கிலோமீட்டர். கரெக்டு தானேப்பா? எத்தனை மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை கிலோமீட்டர்? 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். கரெக்டா? 1000 மீட்டர்ஸ் போனால் தான் இது நம்ம 1 கிலோமீட்டர்னு சொல்ல போகிறோம். சரியா? ஒவ்வொன்றுக்கு ஆகணும். 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஃபஸ்ட் இங்கே ஆரம்பிக்கும். 10 millimeter is equal to 1 centimeter. 100 centimeter is equal to 1 meter. 1000 meter is equal to 1 kilometer. சரியா? அப்போ என்னது இது? False. A physical balance is more sensitive than beam balance. ஆமாம், கரெக்டு தானே? கரெக்டாக. ஃபிசிக்கல் பேலன்ஸ்ன்றது என்னது? சின்னதாக மில்லிகிராமு கிராம கூட என்ன பண்ண நம்மளுக்கு மெஷர் பண்ணி கொடுக்கும். அப்போ அது வந்து பெரிய விஷயம் தானேப்பா. அது கட்டாயமாக பெருசாக தான் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் ட்ரூ. அப்போ தட் இஸ் ட்ரூ. கரெக்ட் தான். அடுத்து 1 Celsius degree, ரைட்டா? 1 degree Celsius அல்லது 1 Celsius degree is interval of 1 Kelvin and 0 degree Celsius is 273.15 Kelvin. கரெக்டாக இல்லையா? சரியா? 1 Celsius degree is an interval of 1 Kelvin. அப்போ 1 Celsiusங்கிறது 1 Kelvin மாறிட்டே இருக்க போகுது. இப்போ 200 ஃபார் எக்ஸாம்பிள் 1 degree Celsius அப்படின்னு சொல்கிறேன். கெல்வினில் அது வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்த 2 degree Celsiusனு சொல்கிறேன். அப்போ கெல்வினில் என்ன பண்ணது? 1 Kelvin அல்லது 1 டிகிரி டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே ஒன்று கூடனா அங்கேயும் ஒன்றா கூட்டிகிட்டே இருக்க போகுது. இப்போ பாருங்கள், 0 degree Celsius. 0 degree Celsius is equal to என்ன அப்படின்னா 273.15 Kelvin. கரெக்டாக? அப்போ 1 degree Celsius equal to என்ன வரும்? 274.15 Kelvin. அப்போ 2 degree Celsius என்ன வரும்? 275.15 Kelvin. அப்படி என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? 1 degree Celsius மட்டும் மாறிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ என்னது? தட் இஸ் ட்ரூ. அப்போ என்னது? அது ட்ரூ. ஆன்சர் வந்து கரெக்ட். ட்ரூ தானேப்பா? ஸோ இட் இஸ் ட்ரூ. அப்போ எதெல்லாம் ஃபால்ஸு எதெல்லாம் ட்ரூங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 1 மார்க்கில் அடுத்த டாபிக் போகலாம். ஸோ பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்கில் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். யாரோட மேட்ச் பண்ண போகிறோம்? லென்த் யாரோட மேட்ச் பண்ண போகிறோம்? லென்த் அப்படின்னா என்னது? மீட்டர். கரெக்டாக? லென்த்னா என்னது? மீட்டர். So length is going to be meter. Length மீட்டரு. அதுக்கடுத்து நீங்கள் கேட்டுருக்காங்க மாஸ் என்னதுப்பா? கிலோகிராம் செகண்டு கெல்வின் இருக்குது. அப்போ மாஸ் என்னது? கிலோகிராம் தான். அடுத்த டைமு செகண்ட்ஸு. அப்போ டெம்பரேச்சர் இஸ் கோயிங் டு பி கெல்வின். கரெக்டாக? கிளியர் தானே? புரிஞ்சுதா? இஸ் இட் சிம்பிள்? இது நம்மளுக்கு ஈஸி தான். இது கஷ்டமே கிடையாது. ரொம்ப பேசிக். இதெல்லாம் அழகாக நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நீ படிக்கிறதா இந்த பேஸ் யூனிட்டெல்லாம் வச்சு தான் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் சூப்பராக நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய விஷயங்கள் நம்ம படிப்போம். சரி, அடுத்து ஸ்க்ரூ கேஜ். ஸ்க்ரூ கேஜ் வச்சு எதை மெஷர் பண்ணலாம்? அப்போதே பார்த்தோம். ரைட்டாக? நல்லா கவனிங்க. ஸ்க்ரூ கேஜ் வச்சு திக்னஸ் மெஷர் பண்ணலாம். அப்போ ஸ்க்ரூ கேஜுக்கு என்ன இருக்கும்? ஸ்க்ரூ கேஜுக்கு டைரெக்டாகவே இருக்காது. காயினோட திக்னஸ், ஒரு காசு எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும்? நம்ம அதில் தான் மெஷர் பண்ண முடியும். அடுத்து வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பர் வச்சு என்ன பண்ணலாம்? கிரிக்கெட். ஆக்சுவலாக ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்கும். நேராக ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆன்சரே கரெக்டாக இருக்குது. வெர்னியர் கேலிப்பர் நேராக கிரிக்கெட் பால். நான் ஆன்சர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் போல். பீம் பேலன்ஸில் வெஜிடபிள்ஸை மெஷர் பண்ண முடியும். டிஜிட்டல் பேலன்ஸில் கோல்டை மெஷர் பண்ண முடியும். சரியா? கோல்டு ஆர்னமெண்ட்ஸை நம்ம மெஷர் பண்ண முடியும். கிளியரா? ஸோ தான் ஸ்க்ரூ கேஜ்னால் என்ன, வெர்னியர் கேலிப்பர் என்ன, பீம் பேலன்ஸ் என்ன, டிஜிட்டல் பேலன்ஸ் என்ன. கிளியரா? புரிஞ்சுதா? ரைட்? இஸ் தட் கிளியர்? சூப்பர், குட். அசர்ஷன் அண்ட் ரீசன். நிறைய பேருக்கு இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. கரெக்டாக? யாருக்கெல்லாம் இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனில் டவுட் இருக்குது? அசர்ஷன் அண்ட் ரீசனை நினச்சா, சார் எனக்கு இதில் டவுட் இருக்குது, இது எப்படி படிக்கிறது, இது என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே சார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. கரெக்டாக? அசர்ஷன் அண்ட் ரீசனில். கரெக்டாக? சூப்பர். அதை பற்றி என்ன அப்படின்றத பார்த்துடலாம்.
அசர்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க, ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு, இந்த விஷயம் நடந்ததுக்கு இதுதான் காரணம். இப்போ என்ன அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் நம்ம ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம், அப்போ அது அசர்ஷன். there was a batch started for a 9th standard. இப்போ அதுக்கு கீழே the teachers are taking classes. இந்த பேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க, டீச்சர் கிளாஸ் இருக்காங்க. டீச்சர் கிளாஸ் எடுக்கிற, அதாவது இந்த பேட்ச் டீச்சர் கிளாஸ் எடுத்தனால தான் இந்த பேட்ச் ஆரம்பித்தாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். there was a new batch started for 9th standard. teachers are taking class. நல்லா நம்ம டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க தான், டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறனால புது பேட்ச் ஆரம்பிக்கல. இப்போ பாருங்கள், ரீசன் வேறு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் requested a new special batch for 9th standard. அப்போ கரெக்டு தானே? மேலே என்ன அர்த்தம்? நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. அப்போ அசர்ஷனும் ரீசன் என்னது? ஒத்து போகுது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ கொடுத்துருப்பாங்க both A and R are true. ரெண்டுமே சரிதான். R is not a correct reason. ஆனால் A நடந்ததுக்கு R சரியான ரீசன் கிடையாது, இல்லை R சரியான ரீசன். A கரெக்டு, R ஃபால்ஸு, இல்லை A ஃபால்ஸு, R கரெக்டு அப்படிங்கிறது தான் விஷயம். பார்க்கலாம் வாங்க. The scientifically correct expression is the mass of bag is 10 kg. In everyday life, right? In everyday life, we use the term weight instead of mass. Second one, correct னு உங்களுக்கு தெரியும், கரெக்டா? First one பாருங்க, the scientifically correct expression is the mass of bag is 10 kg. mass நம்ம 10 kg னு சொல்லலாம், கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? both A and R are true, but R is not the correct reason. கரெக்டா இல்லையா? In everyday life we use the term weight instead of mass. இதனால தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும், இது சயின்டிஃபிக்கல் டேர்ம். ஸோ இதனால தான் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்றது கிடையாது, சரியா? ஸோ ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, இப்போ தானே சொல்லிக் கொடுத்தேன் சார், கரெக்டு தானேப்பா இது? 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 273.15 அல்லது 16 கெல்வின். ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் வி டேக் இட் as 273 K after rounding it off the decimal. Okay. To convert temperature on a Celsius scale, we have to add 273 to the given temperature. இங்கே தான் மிக முக்கியமான விஷயம். ஈவன் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக்கில் கூட இந்த கொஷின் இப்போயும் கேட்டிருக்காங்க, ஹாஃப் இயர்லியில் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, டிகிரி செல்சியஸை நீங்கள் எப்படி கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 9th நீ படிச்சுக்கோ. 10th ஸ்டாண்டர்ட் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், உங்கள்கிட்ட அதை கேட்பேன், டிகிரி செல்சியஸை எப்படி கெல்வின் கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. உங்கள் எல்லாருக்கும் ஏபிசிடி தெரியுமா? இதான் நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பேன், ரைட்டா? ஏபிசிடி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் ஏபிசிடி தெரியும்னு தான் சொல்ல போகிறீங்க, ரைட்? ரைட், ஏபிசிடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சிக்கு அப்புறம் தான் கே வரும், கரெக்டாக இல்லையா? ஏபிசிடியில் சிக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போகுது? ஏன் பேனா எப்படி கிராஸாக போகுது? சிக்கு அப்புறம் தான் என்னது? கே வரப்போகுது. சிக்கு அப்புறம் தான் கே வரப்போகுது. அதே மாதிரி கேலேருந்து சி போகணுன்னா நீங்கள் ரிவர்ஸில் போகணும். அப்போ முன்னாடி போகிறோம், சி டு கே, ஃபார்வர்டில் ட்ராவல் பண்ணுறோன்னா புட் அ பாசிட்டிவ் சைன். பேக்வேர்டில் ட்ராவல் பண்ணுறோம், ஏபிசிடியில் ரிவர்ஸில் ரீட் பண்ணிட்டு வரோன்னா புட் அ சப்ராக்ஷன். சரி, யாரை ஆட் பண்ணணும், யாரை சப்ராக்ட் பண்ணணும்? 273ங்கிற நம்பரை கான்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நம்பர் தான் என்ன பண்ணணும், நம்ம ஒன்று ஆட் பண்ணணும் இல்லை சப்ராக்ட் பண்ண போகிறோம். இதுதான் என்னது, நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறோம். புரியுதா? இதுதான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆட் அண்டு சப்ராக்ட் பண்ண போகிறோம். கிளியராப்பா? 273ன்றதை என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆட் அண்டு சப்ராக்ட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ அப்போ டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றணும்னா ஆட் பண்ணணும், யாரை? 273. கெல்வின் செல்சியஸாக மாற்றணும்னா சப்ராக்ட் பண்ணணும், யாரை? 273. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது நம்ம எடுத்திருக்கோம், 273 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டு தான், ஏவும் கரெக்டு தான், ஆரும் கரெக்டு தான். ஆனால் நான் இந்த 273 ஆட் பண்ணுறதுனால தான் 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 273.15 கெல்வின் வந்துச்சா? கிடையாது. இது தனியாக வேறு சென்டென்ஸு, இது தனியாக வேறு சென்டென்ஸ். ரெண்டு பேரும் ட்ரூ, ஆனால் இந்த சென்டென்ஸ்க்கு இதுதான் காரணம் அப்படின்னு கிடையாது, ரைட்டா? இல்லை, ஓகே ஓகே. நம்ம 273 எடுத்துக்கிறனால ஜஸ்ட்டு 273 ஆட் பண்ணுறோம். நான் என்ன நினச்சிட்டேன், இது தனியாக வேறு ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ எங்கே என்னது, ரவுண்ட் ஆஃப் பண்ணனால நம்ம 273 ஆட் பண்ணிக்கிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் 273.16. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ கரெக்ட், ரைட்டா? அடுத்து, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ செலஸ்டியல் பாடிஸ். செலஸ்டியல் பாடினா என்னதுப்பா? விண் பொருட்கள், விண்வெளியில் இருக்கல அந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கு நடுவில், ரெண்டு பிளானட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட் இயர். அவங்களை எப்படி மெஷர் பண்ணுறாங்க? லைட் இயரில் மென்ஷன் பண்ணுறாங்க. என்னது சார் லைட் இயர்? படிக்க போகிறோம் இந்த சாப்டரில். இப்போ பின்னாடி கொஸ்டின் ஆன்சரில் நம்மளுக்கு இருக்குது. அழகாக என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம படிக்க போகிறோம். படிக்கலாமா? யார் யாருக்கெல்லாம் ஆர்வமாக இருக்கா? எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர்
ஆர்வத்தோடு இருப்பீங்க. பார்த்துடலாமா? The distance traveled by the light in 1 year is 1 light year. ஓ 1 light year என்னதப்ப ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளோ தூரம் போகுதோ அதுதான் ஒரு லைட் இயராம். அப்போ பார்க்கலாம் வாங்க. ஏ இஸ் ஃபால்ஸாம். ஓ மை காட், ஏ வந்து என்னது ஃபால்ஸாம். ஏ வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 செலஷியல் பாடியை லைட் இயரில் மென்ஷன் பண்ணுவாங்களாம். சரியா? அது ஃபால்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 செலஷியல் பாடிஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட். ரைட்டா? இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? லைட் இயர் கிடையாது, யூனிட். நம்ம டிஸ்டன்ஸ் படி கொடுக்கும். ஆர் இஸ் 2. ஆர் வந்து என்னது 1 light year is equal to light travel in 1 year. ஒரு இயரில் எவ்வளோ ட்ராவல் ஆகுது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கால்குலேஷன் வேறு இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக we have completed the 1 mark. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம். சரியா? கொஷின் ஆன்சர் பார்க்கலாமா? டிஃபைன் மெஷர்மெண்ட். Measurement is defined as the determination of size or magnitude of a quantity by comparing it with the standard quantity of the same nature. மெஷர்மெண்ட்டுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி இன்றைக்கெலாம் டிஜிட்டல், நம்ம கடையில் போய் மெஷர் பண்ணுற மெஷரிங் டிவைஸ் டிஜிட்டலில் இருக்குது. முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எடைக்கல் இருக்கும். அதாவது 1 கிலோ கல் வச்சுருப்பாங்க, 2 கிலோ கல், 3 கிலோ கல்லுன்னு கல் வச்சுருப்பாங்க. அதை பொறுத்து அதில் அப்ராக்சிமேட் பண்ணி இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வந்துருச்சு. இப்போ அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். டிஃபைன்ட் அஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் சைஸ் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் அ குவான்டிட்டி. ஏதோ ஒரு குவான்டிட்டியோட அளவையோ அல்லது மேக்னிடியூட், அது எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ மாஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணுறதுக்கு அன்னோன் குவான்டிட்டியை டிஃபைன்ட் அஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் சைஸ் ஆர் அ மேக்னிடியூட்னா அது நம்பர், மேக்னிடியூட்னா அது எப்பயுமே நம்பர் ஆஃப் அ குவான்டிட்டி. அது என்ன பண்ண போகிறோம்? கம்பேர் பண்ண போகிறோம். யாரோட கம்பேர் பண்ண போகிறோம்? வித் த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் த சேம் நேச்சர். இப்போது 1 mmன்னு சொல்கிறேன். 1 mmன்றது ஆல்ரெடி என்கிட்ட ப்ரீஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இந்த பென் எவ்வளோ லென்த்து நான் மெஷர் பண்ணேன்னா ஒரு ஸ்கேல் எடுக்கிறேன். ஸ்கேலில் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டு வேல்யூஸ் இருக்குது. அந்த ப்ரீடிஃபைன்டு வேல்யூ இதில் ஒட்ட வச்சு ஓகே இத்தனை கோடு இருக்குன்னா இது இத்தனை சென்டிமீட்டர், இத்தனை மீட்டர், இத்தனை கிலோமீட்டர்ன்றதை என்ன பண்ணுறேன்? ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் வேல்யூவை வச்சு நான் பார்க்குறேன். சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். A unit is the standard quantity with which the unknown quantity is compared. எப்பா சரியான எக்ஸ்ப்ளனேஷனில் ஸ்டாண்டர்ட் யூனிட்னா என்னது? நிலையான யூனிட்டு. யாரை ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்க? யார் ஒருத்தவங்க சூப்பரானவங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. யாரை ரெஃபரன்ஸை நான் வச்சுருக்கேனோ அவங்க தான் ஸ்டாண்டர்ட் யூனிட். அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள். யூனிட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அது ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது அப்படின்னு with which the unknown quantity is compared. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென் எனக்கு மெஷர்மெண்ட் தெரியாது, ஆனால் என்னோட ஸ்கேலில் மெஷர்மெண்ட் தெரியும். ஸ்கேலை வச்சு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஸ்கேலில் இருக்கக்கூடிய ரீடிங்ஸ் தான் என்னது? என்னோட ஸ்டாண்டர்ட் யூனிட்டு. யூனிட் இஸ் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் விச் இஸ் யூஸ்டு டு மெஷர் த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் அதர் குவான்டிட்டிஸ் ஆஃப் த சேம் நேச்சர். சேம் நேச்சர் என்னது? லென்த்தை வச்சு லென்த்து தான் மெஷர் பண்ண முடியும். ஸ்கேலை வச்சு லென்த்து தான், மீட்டரை வச்சு மீட்டரை மெஷர் பண்ண முடியும். ஸ்கேலை வச்சு என்னால் ஒரு மாம்பழத்தோட வெயிட்டை மெஷர் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன். சேம் குவான்டிட்டி, குவான்டிட்டிஸ் ஆஃப் சேம் நேச்சர், சேம் நேச்சரோட குவான்டிட்டியாக நம்ம மெஷர் பண்ண போகிறோம். சூப்பரில். நெக்ஸ்ட், ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் சிஸ்டம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்பா. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ரைட்டா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அதனால தான் மிஸ் பண்ணிடா. ரைட்டா? கவனி. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இன்டர்நேஷ்னல். நிறைய பேர் சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எழுதுவேன், அப்படி எழுதாதீங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். அதை திருப்பி போட்டு என்ன பண்ணியிருக்காங்க? SIன்னு கொடுத்துருக்காங்க. லீஸ்ட் கவுண்ட். ஈவன் நீட் எக்ஸாமில் கூட இது இருக்குது. இங்கே பார்த்தியா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான கொஷின். அதாவது 2019லையும் 2023லையும் உன்னோட ஆனுவல் எக்ஸாமில் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஷின். 10th ஸ்டாண்டர்ட் அண்ணா அக்காலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி. நான் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன்னா they call it as UPM. நீ என்ன பண்ணணும்? இதை ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் UPM? அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் கொஷின். அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் நிறையா இருக்கும். ஆனால் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸுங்கிறது வேறு லெவல் இம்பார்ட்டண்ட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த UPM. டிஃபைன் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி டிவைஸ். லீஸ்ட் கவுண்ட்னா என்னென்னா, இப்போது நான் ஸ்கேல் வச்சுருக்கேன். என்னோடய ஸ்கேலில் மினிமமாக என்னால் எந்த மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ண முடியும்? என்னோடய ஸ்கேலில்
குறைந்தபட்சம் எந்த அளவை நான் மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னது நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம we are going to call it as least count. இப்போ நம்ம ஸ்கேலில் சின்னதாக என்ன பண்ண முடியும்? நீங்கள் எல்லாரும் கையில் ஸ்கேல் வச்சுருக்கீங்களா? உங்கள் ஸ்கேல் எடுத்து பாரு. அந்த ஸ்கேலில் மினிமமாக எந்த வேல்யூவை நீங்கள் மெஷர் பண்ண முடியும்? 1 mm. நம்மளோட ஸ்கேலில் 1 mm மெஷர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் அப்போ நம்ம ஸ்கேலோட மினிமம் லீஸ்ட் கவுண்ட் என்னது? லீஸ்ட் கவுண்ட் இஸ் 1 mm. அந்த மாதிரி வெர்னியர் கேலிப்பருக்கு ஒன்று, ஸ்க்ரூ கேஜுக்கு ஒன்றுலாம் இருக்குது. நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. The smallest length that can be measured by meter scale is called least count. இந்த மீட்டர் ஸ்கேலை கொடுத்துருக்காங்க. நம்ம எனி டிவைஸ் வச்சுக்கலாம். the smallest value லென்த்துக்கு பதிலாக நீ வேல்யூன்னு போட்டுக்கலாம். எனி டிவைஸ்னு கொடுத்துருக்காங்களே, நீ எனி வேல்யூன்னு போட்டுக்கலாம். the smallest value that can be measured by a device is called least count. ஒரு டிவைஸால் மெஷர் பண்ணக்கூடிய இருக்கிறதுலேயே சின்ன மெஷர்மெண்ட்டு தான் என்னது? லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப், அதாவது என்ன அர்த்தம்? இந்த இடத்துல லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட்டை பற்றி என்ன பண்ணுறாங்க இங்கே பேசுகிறாங்க. வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன். மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்னதுப்பா? நம்மளோட வெர்னியர் கேலிப்பர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி பெருசாக இருக்கும். அதில் இந்த வெர்னியர் ஸ்கேல் இப்படி ஸ்லைட் ஆகிட்டு இருக்கும். சரியா? அப்போ மெயின் ஸ்கேலில் ஒரு வேல்யூ இருக்கும், கீழே வெர்னியர் ஸ்கேலில் ஒரு வேல்யூ இருக்கும். இது ரெண்டு பேரும் கோயின்சைட் ஆகிறப்ப இருக்கக்கூடிய. ரைட்டாக இதில் 10 கோடு இருக்கும், இதில் நிறையா கோடு இருக்கும். வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இந்த ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்குள்ளே எத்தனை வெர்னியர் ஸ்கேல் வருது அப்படின்னு வெர்னியர் நடத்துகிறப்ப சார் ரொம்ப டீட்டெயிலாக அதை சொல்லித்தரேன். அப்போ நீ என்ன பண்ணலாம்? ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? நீ ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட், கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட், கவனிங்க. வாட் டு யூ நோ அபவுட் த பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ்? பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ், அந்த ஒரு சுத்துனா என்ன? ஒரு சுத்துக்கு எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பிட்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்க்ரூ கேஜில் அதை தான் என்ன சொல்ல போகிறோம்? நம்ம பிட்ச் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ பிட்ச்னா என்னது? பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ் மைனஸ் distance traveled by the tip of the screw for one complete rotation of the head. அதாவது pitch of the screw gaugeங்கிறது என்ன அப்படின்னா, pitch of the screw gaugeங்கிறது distance moved by the tip of the screw for one complete rotation of the head. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், நல்லா கவனிங்க. யூ கேன் see the image. இப்போ பாரு, இதில் உனக்கு எப்படி சொல்கிறது? இப்படி இருக்கா? இப்படி ஒரு சுற்றுறப்ப இந்த பேனை எவ்வளோ வெளியே வருது பார்த்தியா? நான் என்ன பண்ணுறேன், இந்த பெண்ணை இங்கே கை பின்னாடி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்? ஒரு ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த பெண்ணு எவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எவ்வளோ லென்த் இது ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறது தான் பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ. இப்போ புரியுதாப்பா? நல்லா கவனி. இப்போ இப்படி வச்சுருக்கேன், நல்லா கவனி. என்னோடய கட்டை விரல் இங்கே இருக்குது. என் கட்டை விரல் திரும்பி என்ன பண்ணணும்? இங்கே வரணும். சரியா? அதுதான் ஒரு ரொட்டேஷன். அப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? இந்த பிட்சை, இந்த ஸ்க்ரூ கேஜை ஒரு ரொட்டேட் பண்ணுறேன். நான் ஒரு ரொட்டேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுது? இது திரும்ப வெளியே வருது. சரியா? நான் இங்கே ஒரு ரொட்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு வெளியே வந்திருக்கு? இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இதுதான் என்னது? பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ அப்படின்னு. டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த டிப் ஆஃப் த ஸ்க்ரூ ஃபார் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆஃப் த ஹெட். நான் இதை ஒரு ரொட்டேட் பண்ணுறப்ப இது எவ்வளோ தூரத்துக்கு வெளியே போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஈக்குவல் டு 1 mm. ஜென்ரலாக ஸ்க்ரூ கேஜுக்கு என்னது? எவ்வளோ போகுமா? அது 1 mm வெளியே போகுமா? அப்போ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் மூவ்டு பை ஹெட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பை ஹெட் இன்ட்டு 1 mm. ஜென்ரலாக நம்ம பிட்ச் கண்டுபிடிக்கிறது. பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் மூவ்டு பை ஹெட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பை ஹெட் இன்ட்டு 1 mm அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ கிடச்சிருப்போம். சரியா? தட் இஸ் அ ஃபார்முலா. நெக்ஸ்ட், கேன் யூ ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் அ தின் வயர் of length 2 meter using the ruler from your instrument box. Right? Find the diameter of a thin wire. நம்மளோட thin wire ஓட diameter கண்டுபிடிக்க முடியுமா? length 2 meter using the ruler from your instrument box. பார்த்தீங்களா? நிறைய பேர் என்ன அப்படின்னா இதுக்கு நோ நினச்சிட்டு ஸ்க்ரூ கேஜ்லாம் பண்ண முடியும். But we can use it in the ruler also. எப்படி பண்ணலாம்? Yes sir.
ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு wound the wire around the scale for 10 centimeter, ரைட்டா? 10 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு wound. 10 சென்டிமீட்டருக்கு ஸ்கேல் என்ன பண்ண போகிறோம், நம்ம வயரை சுற்ற போகிறோம். அண்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்படி நீங்கள் ஸ்கேலை ஸ்டார்டிங்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் சுற்றினப்ப எத்தனை ரவுண்டு சுற்றிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணுமா. அடுத்து தென் இஃப் யூ டிவைட் 10 சென்டிமீட்டர் பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இட் கிவ்ஸ் யூ திக்னஸ். அப்போ என்ன பண்ண போகுது, 10 சென்டிமீட்டரில் இப்போ பார்த்தேன்னா என்ன சொல்கிறது, 10 சென்டிமீட்டரில் இப்போது இந்த ஒரு நிமிஷம், இப்போ நான் இங்கே ஒன்று காட்டுற ஒரு எக்ஸாம்பிள் இந்த இருக்குது பார்த்தியா, இந்த வயர் இருக்குது. இந்த வயர் என்ன பண்ணுறேன், நான் என்னோடய ஸ்கேலில் இப்படி சுற்றிகிட்டே இருக்கேன், ரைட்டா? என்ன பண்ணுறேன், கேப்பே விடாமல் இந்த மாதிரி சுற்றுறேன், சரியா? இந்த வயர் சுற்றவே முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த வயர். அம்மாடி என்னடா இது. சரி, நம்ம மைக் ஒயர் நல்லா சுற்றும். மைக் நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த மைக் சுற்றும். இந்த மைக் ஒயரை நான் சுற்றி காட்டுறேன், சரியா? இது நல்லா சுற்றும், இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பேசிகிட்டே இருக்கப்போ எதுவும் கட் ஆகிடாத வயரே. அம்மாடி செட்டப் பண்ணிடுறேன். இப்போ பாரு, உனக்கு வயர் சுற்றி இருக்க தெரியுதா? கேன் யூ see that? இப்போ இது 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? 5 சென்டிமீட்டருக்கு எத்தனை ரவுண்டு சுற்றிருக்கேன் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்கள். கேன் யூ ஃபைண்ட் இட்? கேன் யூ ஜஸ்ட் கவுண்ட் ஹவு மெனி வயர்ஸ் இருக்குன்னு? 1 2 3 4 5 6 7 8 இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், 8 இருக்குது. 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 8 டிவைடட் பை 10 போடலாமா? இல்லை 10 போட்டுக்கலாம். இன்னொரு 2 ரவுண்டு சுற்றிடுறேன், ரைட்டா? 9 10. அப்போது 10 சென்டிமீட்டரில் 10 ரவுண்டு சுற்ற முடியுது. அப்போது 10 ரவுண்டு சுற்றுதுன்னா இப்போ இந்த திக்னஸ் தானே 10 சென்டிமீட்ரு. இது ஃபுல்லாக திக்னஸ் தானே 10 சென்டிமீட்ரு. அப்போது இந்த ஒவ்வொரு வயரோட திக்னஸும் சேர்ந்து எனக்கு 10 சென்டிமீட்டருக்கு வந்திருக்கு. அப்போ 10 டிவைடட் பை 10 ரவுண்டு, அப்போ 0.1. அப்போ என்ன அர்த்தம், இது 0.1ன்னு அர்த்தம். 1 சென்டிமீட்டர்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கலாம். புரியுதா? நீ கூட ட்ரை பண்ண உங்கள் வீட்டில் உங்களோட வயரோட திக்னஸை இப்படி கூட மெஷர் பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம ஸ்க்ரூ கேஜ் வேணும்னு நினைப்போம். ஸ்க்ரூ கேஜ் இல்லாமல் கூட நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் மெத்தட் டு ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் த வயரு. புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக எழுதணும் நம்ம, பாயிண்டாக போட்டு. ரைட் த ரூல்ஸ் தட் ஆர் ஃபாலோட் when writing the symbols of unit in a SI system. பா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட வேர்டு என்னது, UPM. you have to use it here, right? It is a UPM, ultra pro max question. கவனிங்க. Write the rules. Unit named after scientist are written in lower cases, right? சயின்டிஸ்டோட பேரை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், லோவர் கேஸில் எழுதணும். லோவர் கேஸில் என்னது, எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டரில் எழுதணும். யூஸ்வலாக நம்ம எல்லாருமே நம்மளோட பேர் எப்படி எழுதுவோம்? இப்போ என்னோட பேர் வந்து பிரகாஷ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிரகாஷ் சார் என்ன பண்ணுவார், பேர் எழுதுகிறப்ப இப்படி தான் எழுதுவார். பிரகாஷ் சார் என்ன பண்ணார், அவரோட பேர் எழுதுகிறப்ப இப்படி தான் எழுதுவார், சரியா? இந்த மாதிரி தான் என்ன பண்ண போகிறேன், நான் எழுத போகிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில். நான் இப்படி எழுத மாட்டேன், இப்படி ரைட்டா இப்படி எழுதுனேன் அப்படின்னா அது தப்பு. யூஸ்வலாக நம்ம யாரும் பேர் இப்படி எழுத மாட்டோம். என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் லெட்டரில் எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாம், ரைட்டா? ஃபர்ஸ்ட் லெட்டர் தனியாக கேபிட்டலில் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் நேமிங் யூனிட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ என்ன பண்ணுங்கள், நியூட்டன் எழுதாதீங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கள், நியூட்டன் தமிழ், அதாவது ஸ்மால் லெட்டரில் என்ன போட்டு எழுதுங்க. இப்படி எழுதாதீங்க, இது தப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து, சிம்பிள்ஸ் ஆஃப் த யூனிட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிட்டன் இன் லோவர் கேஸ். சிம்பிள்ஸ் ஆஃப் த யூனிட், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலாக ஏதாவது ஒரு யூனிட்டை நீங்கள் சிம்பிளாக எழுதுறீங்க, சின்னதாக எழுதுறீங்க ஷார்ட் ஃபார்மில், சென்டிமீட்டர் மீட்டர்னு எழுதுகிறப்ப சென்டிமீட்டருக்கு நீங்கள் இப்படி என்ன பண்ணக்கூடாது, சிஎம்னு கேபிட்டல் லெட்டரில் போடக்கூடாது. அப்படி போட்டுட்டு சென்டிமீட்டர்னு என்ன பண்ணணும், ரெண்டுமே ஸ்மால் லெட்டரில் எழுதணும். சியும் ஸ்மால் லெட்டர், எம்மும் ஸ்மால் லெட்டர் எழுதணும். சென்டிமீட்டர்னு ஆல்வேஸ் என்ன லோவர் கேஸ். பாருங்கள், கேஜி, இட் இஸ் நாட் கேஜின்னு பெருசாக போடக்கூடாது. அதே மாதிரி செகண்ட் கேஸில் இட் இஸ் ஸ்மால் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணணும். ஆனால் சிம்பிள்ஸ் ஆஃப் த யூனிட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் த சயின்டிஸ்ட் நேமு. சயின்டிஸ்ட் நேம்லேருந்து அந்த சிம்பிள் வந்துச்சுன்னா, நியூட்டனோட பேர் என்னது, நியூட்டன்றது ஒரு சயின்டிஸ்ட் பேர் தானே, நியூட்டன் இருக்கார்ல. இதை நான் சிம்பிளை எழுதுகிறப்ப கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். சயின்டிஸ்ட் பேர்லேருந்து வந்த யூனிட்டை நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் மென்ஷன் பண்ணுறப்ப கேபிட்டல் லெட்டர் எழுதணும். சயின்டிஸ்ட் பேர் இல்லாமல், கிலோகிராம்ன்றது சயின்டிஸ்ட் பேரா, இட் இஸ் அ ஜென்ரல் டேர்ம். அப்போ கிலோகிராம்ன்றது ஜென்ரல் டேர்ம். அந்த மாதிரி ஜென்ரலான வேர்ட்லேருந்து சிம்பிளிஃபைடு ஃபார்ம் வந்துச்சுன்னா கிலோகிராமை கேஜின்னு எழுதுறோம். அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறப்ப கிலோகிராமை கேஜி எழுதுகிறப்ப கேஜி
must be written in small letter. அதே இது நியூட்டன்ங்கிறது சர் ஐசக் நியூட்டன் அவரோட பேர். அவர் தான் கண்டுபிடிச்சார் நிறையா ஃபோர்ஸ் கிராவிட்டி எல்லாமே. அப்போது ஐசக் நியூட்டனோட பேரை நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட் ஃபார்மில் நியூட்டனுக்கு எழுத போகிறோம். எப்படி, என்னன்னு. அப்போ அந்த என்ன எப்படி போடணும், நீங்கள் கேபிட்டல் என்ன போடணும், ஜூல் கேபிட்டல் ஜே, ஆம்பியர் கேபிட்டல் ஏ. இதெல்லாம் எக்ஸாம்பிள். சிம்பிள்ஸ் ஆர் நெவர் ரிட்டன் இன் ப்ளூரல் ஃபார்ம். 1 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர்ஸ் கிடையாது. 5 சென்டிமீட்டர் கிடையாது. 5ஆக இருந்தாலும் சென்டிமீட்டர் தான், 1ஆக இருந்தாலும் சென்டிமீட்டர் தான். தட் இஸ் நோ ப்ளூரல் ஃபார்ம். 1 சென்டிமீட்டர், 1ன்றது சிங்குலர், ஒரு நம்பர் தான், அதனால் சென்டிமீட்டர். 5ன்றது ப்ளூரல், அதனால் நான் என்ன பண்ணுறேன், யூனிட்டையும் சென்டிமீட்டர்ஸ்னு போடுறேன். நோ, சென்டிமீட்டர் இஸ் சென்டிமீட்டர் தான். சிம்பிள்ஸ் ஆர் ரிட்டன் வித்தவுட் ஃபுல் ஸ்டாப். அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. 100 kg இஸ் கரெக்ட். அதே இது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, 100 kg பக்கத்தில் ஒரு டாட் வைக்கக்கூடாது, நியூட்டன் பக்கத்தில் ஒரு டாட் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி என்ன பண்ண தேவையில்லை, சிம்பிள் பக்கத்தில் ஒரு டாட் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபுல் ஸ்டாப் வைக்க தேவை கிடையாது. புரியுதா? when the temperature is expressed in Kelvin, degree sign is omitted. ரொம்ப முக்கியமான விஷயம்பா. கெல்வின் எழுதுகிறப்ப டிகிரி செல்சியஸ் டிகிரி சைன் போடக்கூடாது. வேறு செல்சியஸில் எழுதுகிறப்ப டிகிரி செல்சியஸ் எழுதணும், ஃபேரன் ஹீட் எழுதுகிறப்பையும் டிகிரி ஃபேரன் ஹீட் எழுதணும். ஆனால் கெல்வினுக்கு மட்டும் வெறும் கே. டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய 3 யூனிட் இவங்க தான். டெம்பரேச்சர் என்னென்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுவீங்க, ஒன்று கெல்வின், இன்னொன்று டிகிரி செல்சியஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என்னதுன்னா இப்போ தான் நான் சொன்னேன் ஃபேரன் ஹீட். இந்த 3 தான். இதில் டிகிரி செல்சியஸு, டிகிரி ஃபேரன் ஹீட். ஆனால் கெல்வினுக்கு டிகிரி போடக்கூடாது. அப்படி போட்டால் என்னது, அது தப்பு. அது என்னது, தப்பு. அடுத்து யூசஸ் ஆஃப் சாலிடஸ். சாலிடஸ் என்னது, இந்த மாதிரி ஸ்லாஷ் போடுறோம்ல, இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் இண்டிகேட்டிங் டிவிஷன் ஆஃப் 1 யூனிட் சிம்பிள் பை another யூனிட். மீட்டர் செகண்ட் -1 இருக்குது. இது என்ன பண்ணலாம், நீங்கள் மீட்டர் செகண்டுன்னு எழுதிக்கலாம். சரியா? ரெண்டுமே ஒன்று தான். மீட்டர் S-1னாலும் M/Sனாலும் ஒன்று தான். சரியா? நோ மோர் தேன் 1 சாலிடஸ் இஸ் யூஸ்ட். ரைட்டா? ஒன்றுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் சாலிடஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மீட்டர் கேஜி செகண்டுன்னு இருக்குது. ரைட்டா? மீட்டர் கேஜி -1 S-1. அப்போ நிறைய பேர் M- கேஜி -S இப்படி போட்டால் தப்பு. இது என்ன பண்ணலாம், M/kgs எழுதலாம். 2 பேருமே கீழே போயிடுவாங்க. 2 பேருக்கு சேர்த்து நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷன் போடலாம், தனித்தனியாக ஃப்ராக்ஷன் போடக்கூடாது. புரியுதா? தனித்தனியாக போட்டால் தப்பு. ஸோ நாட் மோர் தேன் 1 சாலிடஸ். ரைட்? நாட் மோர் தேன் 1 சாலிடஸ் இஸ் யூஸ்ட். ஒரே ஒன்று தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு சாலிடஸ் தான் யூஸ் பண்ணணும். சிம்பிள் ஆஃப் அ யூனிட் அண்ட் தட் குவான்டிட்டி ஷுட் பி ஆல்வேஸ் செப்பரேட்டட் பை ஸ்பேஸ். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிம்பிள் ஆஃப் த யூனிட் அண்ட் தட் ஆஃப் குவான்டிட்டி. அது ரெண்டு என்ன பண்ணணும், நம்ம ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணும். வி ஷுட் நாட் டூ அட் அ சேம். அதாவது 5 kg மீட்டர் செகண்ட் இப்படி எழுதக்கூடாது. 5 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் தனித்தனியாக எழுதுனா தான் நம்மளுக்கு தெரியும். இல்லைனா சென்டிமீட்டர் இருக்குது, சென்டிமீட்டரை நம்ம சேர்த்து எழுதுனா அது சென்டிமீட்டர்னு தெரியும். இப்போ நீங்கள் எம்எஸ் சேர்த்து எழுதுனா அப்படி ஒரு யூனிட் கிடையாது. மீட்டர் தனியாக, செகண்ட் தனியாக எழுதணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக என்ன பண்ணணும், நம்ம ஸ்பேஸ் விட்டு எழுதணும். நியூமரிக்கல் வேல்யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஷுட் பி ரிட்டன் இன் சயின்டிஃபிக் ஃபார்ம். ரைட்டா? நியூமரிக்கல் வேல்யூஸ் ஆஃப் அ குவான்டிட்டிஸ். ரைட்டா? ஒரு சில குவான்டிட்டியோட நியூமரிக்கல் வேல்யூவை சயின்டிஃபிக் ஃபார்மில் தான் எழுதணுமா. எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 13,500ன்னு எழுதக்கூடாதான். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணுமா, சயின்டிஃபிக் ஃபார்மில் சிம்பிளாக புள்ளி வச்சு பவரில் எழுதுகிற மாதிரி எழுதணுமா. 13,500க்கு பதிலாக 1.35 × 10⁴ கிலோகிராம் மீட்டர் 3 ரைட்டா? மீட்டர் -3ன்னு எழுதலாம். கீழே இருக்க 3 மேலே போகிறப்ப -3 அப்படி எழுதினாலும் கரெக்டு தான். அல்லது 1.35 × 10⁴ அவங்க ஏற்கனவே எழுதியிருக்க மாதிரி கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் எப்படி வேணால் எழுதிக்கலாம். சரியா? போத் ஆர் சேம். ரெண்டுமே என்னது, சேம் தான். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தான். இதில் எந்த டவுட்டும் கிடையாது நம்மளுக்கு. சரியா? ஓகே. அடுத்து ரைட் த நீட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூனிட். எதுக்கு 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 சார் இந்த பிரச்சனை, எதுக்கு தான் இந்த வேலை? ரைட் த நீட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு தான் தேவை, அதோட பர்பஸ் என்ன, அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது, அதனால் நம்மளுக்கு ஏதாவது யூசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்துடலாம். அவங்க ஸ்டாண்டர்ட் யூனிட் இஸ் நீடட்
டு மெயின்டைன் யூனிஃபார்மிட்டி. அதாவது நான் வந்து என்ன சொல்கிறேன், 1 கிலோ ஆப்பிள் ஒன்று சொல்கிறேன், யூஎஸ்க்கு போகிறோம், அமெரிக்காவுக்கு போகிறோம், அவங்க 1 கிலோ ஆப்பிள்ன்றத வேறு மாதிரி கணக்கு பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா, ஆப்பிளை நான் 1 கிலோ கணக்கில் மெஷர் பண்ணுறேன், அவங்க வந்து டன் கணக்கில் மெஷர் பண்ணுறாங்க, இல்லை வந்து 1 கிலோக்கு அவங்க வேறு ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க. நம்ம இதில் 1 கிலோக்கு ஒரு 3 ஆப்பிள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அங்கே போனால் 1 கிலோக்கு ஒரு ஆப்பிள் தான் இருக்குது, சேம் சைஸ் ஒரே மாதிரி இருக்காது, அது தப்பு இல்லை. அவங்களோட 1 கிலோங்கிறது வேறு வேல்யூவாகவும் நம்மளோட 1 kgங்கிறது வேறு வேல்யூவாகவும் இருந்தால் கன்ஃபியூஷன் வரும். அப்போ உலகம் முழுவதும் 1 kgனா இதுதான், நீங்கள் மெஷர் பண்ணாலும் அதுதான், நான் மெஷர் பண்ணாலும் அதுதான். எல்லோரும் பேஸ் குவான்டிட்டி ஒன்றா வச்சுக்கலாம், இதை மாதிரி பேஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா அங்கே ரிசர்ச் பண்ணுவாங்க, இங்கே ரிசர்ச் பண்ணுவாங்க, அங்கேருந்து இங்கே ஒன்று செஞ்சு பார்க்க சொல்லுவாங்க. 1 கிலோ வந்து தக்காளி எடுத்து அரைச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க கணக்குப்படி 1 கிலோனா 2 தக்காளியை அவங்க 1 கிலோன்னு சொல்லிட்டு நம்ம 10 தக்காளியை 1 கிலோன்னு சொன்னால் கன்ஃபியூஷன் வரும். அப்போ டு அவாய்ட் த கன்ஃபியூஷன் needed to maintain uniformity in measurements like length, mass and distance. Standard unit of length is meter. எங்கே போனாலும் லென்த் மீட்டர் தான், இங்கே இருந்தாலும் மீட்டர் தான், யூஎஸ் போனாலும் தான், கனடா போனாலும் அதே தான், சிங்கப்பூர் போனாலும் அதே தான், ஜப்பான் போனாலும் அதுதான், சைனா, ரஷ்யா, நீங்கள் உக்ரைன் எங்கே போனாலும் லென்த் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர். அதில் எந்த விதமான சந்தேகமும் டவுட்டும் கிடையாது. Differentiate mass and weight. UPM pa. You can put UUPM, that is Ultra Pro Max. Very very important question சொல்லல, அந்த மாதிரி Ultra Pro Max, ரைட்டா? அல்ட்ரானே அல்ட்ராக்கே அல்ட்ரா. ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன? மாஸுங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அது ஒரு அடிப்படையான அப்படின்னு அர்த்தம். இது டிரைவ்டுனா என்னது, ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்கள இருந்து உருவானது, சரியா? ஃபண்டமெண்டலில் இருந்து உருவானது தான் என்னது, டிரைவ்டு குவான்டிட்டி. மாஸை வச்சு தான் வெயிட்டே இருக்குது, மாஸ் இல்லைன்னா வெயிட் கிடையாது. இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா வெறும் மேக்னிடியூட்னா நம்பர், வேல்யூ மட்டும்தான் இருக்கும். நோ டைரக்ஷன், எந்த விதமான டைரக்ஷனுமே தெரியாது, எந்த பக்கம் போகுது, எந்த பக்கம் விழுகுது, எப்படி போகுது, எதுவுமே தெரியாது. வேரஸ் வெயிட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வெயிட்டுங்கிறது என்னதுப்பா, இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வெயிட்டுங்கிறது என்ன சொல்ல போகிறோம், நம்ம வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம், சரியா? வெயிட்டை வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்ல போகிறோம். அடுத்து இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டைன்ட் இன் இட், ரைட்டா? இது என்ன சொல்ல போகிறாங்க, அமௌண்ட் ஆஃப் மேட்டர், எவ்வளோ பொருள் அதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் புல், ரைட்டா? புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ஒரு பொருள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது. இப்போ இந்த பேனா பார்த்திங்க அப்படின்னா என் கைக்குள்ளே இருக்குது, அப்போ என்ன அர்த்தம், புவியீர்ப்பு விசையை தாண்டி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தாண்டி நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால தான் இந்த பேனா என் கையில் நின்றுட்டுருக்கு. இல்லைன்னு என்ன இருக்கும், கீழே டபால்னு விழுந்திருக்கும். ஸோ அப்போ அதுதான் என்னது, வெயிட். ரிமைன்ஸ் சேம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ரிமைன்ஸ் சேம்னா என்னோடய வெயிட்டு அது உங்களோட வெயிட். நம்ம 2 பேரும் ஏர்த்தில் இருக்கப்போ நான் வந்து ஒரு 70 kg இருக்கேன், நீங்கள் ஒரு 35 to 40 இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம 2 பேரும் ஒரு ஸ்பேஸ் ஷிப் எடுத்துகிட்டு, ஒரு PSLV ராக்கெட் எடுத்துகிட்டு மார்ஸுக்கு போகிறோம். அங்கே போய் பார்த்தாலும் நம்மளோட மாஸ் சேமாக இருக்கும், வெயிட் வேறு மாதிரி இருக்கலாம். மாஸ் இஸ் ஆல்வேஸ் சேம். அங்கேருந்து நேரம் அப்படியே ப்ளூட்டோக்கு ஒரு ரவுண்டு போகலான்னு போகிறோம். ப்ளூட்டோ அல்லது யுரேனஸ் அல்லது சர்டனுக்கு போகலான்னு, அங்கே போனாலும் மாஸ் ஒரே மாதிரி இருக்குது. சரி, நம்ம 3க்கே வரலான்னு 3க்கு வந்தால் அங்கே வேறு மாதிரி மாஸ் இருக்குது. அப்போ எந்த பிளேஸுக்கு போனாலும், சாரி, அங்கெல்லாம் மாஸ் ஒரே மாதிரி இருக்குது. எந்த பிளேஸுக்கு போனாலும், யூனிவர்ஸில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட மாஸ் சேமாக தான் இருக்கும், பட் வெயிட் டிஃபர்ஸ். அதுதான் விஷயம். மாஸ் டஸ் நாட் சேஞ்ச். மாற்றி சொல்லிட்டேன், கவனம். மாஸ் ரிமைன்ஸ் த சேமு. இது வேரியஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 10th ஸ்டாண்டர்டில் கூட ஒரு கொஷின் இருக்குது. அதாவது ஒரு ஆப்பிளோட வெயிட்டு ஈக்குவேட்டாரில், ஈக்குவேட்டார்னா என்னதுப்பா, ஏர்த் எப்படி இருக்குன்னா என்னது, ஏர்த்தோட இந்த சென்டர் தான் ஈக்குவேட்டார், மேலே இருக்கிறது என்னது, போல்ஸ். போல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வெயிட்டாகவும் ஈக்குவேட்டரில் வெயிட் கம்மியாகவும் இருக்குமா. நான் இமயமலைக்கு போனேன் அல்லது நார்த்து போல் ஆர்டிக் அண்டார்டிக்கு நான் போனேன்னு வச்சுக்கோங்க, என்னோடய வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிருமா. அதே இது நான் இன்னும் கீழே போய்ட்டு ஸ்ரீலங்கா கீழே கரெக்டாக ஈக்குவேட்டருக்கு நடுவில் போனேன்னா அப்போ என்னோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சிருமா. அப்போ என்னோடய வெயிட்டு ஆமாம் குறைஞ்சிரும், பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷனல் புல். அதான் கொடுத்துருப்பாங்க, வேரியஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் வெயிட். அது இது மெஷர் யூஸிங்க ஃபிசிக்கல் பேலன்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். இது ஸ்ப்ரிங் பேலன்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண போகிறாங்க. இதோட யூனிட் கிலோகிராமு, இதோட யூனிட்டு நியூட்டன்ஸ்ன்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? இது கிலோகிராம், இது நியூட்டன், சரியா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப் இம்பார்ட்டன்ட் கொஷினை. ஸோ கவனமாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், சரியா? மிஸ் பண்ணிடாத, கவனமாக படிச்சுக்கோங்க, சரியா?
ரைட் நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ரைட் நெக்ஸ்ட் கொஷின். How will you measure the least count of vernier caliper? Vernier caliperோட least count எப்படி மெஷர் பண்ணுவீங்க? Least count of the instrument, value of 1 main scale division divided by total number of vernier scale division. கரெக்ட் தானே? vernier caliperோட least count கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? value of 1 main scale division. main scaleோட divisionல 1 divided by அதில் எத்தனை vernier scale division இருக்குன்றதை டிவைட் பண்ண போகிறோம். least count of vernier caliper is the ratio of value of 1 main scale division to the total number of vernier scale division. vernier scale division மொத்தம் எத்தனை இருக்கும்பா? 10 இருக்க போகுது. ரைட்டா? இந்த 10 மெயின் ஸ்கேலுக்குள்ளே எவ்வளோக்குள்ளே போயிருக்கு? இப்போ மெயின் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது மெயின் ஸ்கேல் இப்படி போயிட்டே இருக்கும் மெயின் ஸ்கேல். ஆனால் இந்த வெர்னியர் ஸ்கேல் பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கும். இதில் ஸ்டார்ட் ஆகி சின்ன 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 கோடாக போட்டு இந்த மாதிரி இருக்க போகுது. இது வெர்னியர் ஸ்கேல். அப்போ எவ்வளோ கோட்டுக்குள்ளே வெர்னியர் ஸ்கேல் இருக்குது? மெயின் ஸ்கேலோட எத்தனை கோட்டுக்கு உள்ள இந்த வெர்னியர் ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0.01 mm அல்லது 0.01 சென்டிமீட்டர். பசங்களாம் நிறைய தடவை 10th இதே கொஷின் இருக்குது. ஒன் வேர்டில் இந்த ரெண்டையுமே கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னா 0.01 சென்டிமீட்டர் அல்லது 0.1 mm. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. 0.1 mm is equal to 0.01 சென்டிமீட்டர். அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 md மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 VST. 1 mm மைனஸ் 0.9 அதான் இது 0.1 mm அல்லது 0.01 சென்டிமீட்டர். மில்லிமீட்டர்னா என்ன, சென்டிமீட்டர்னா என்ன, கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ கண்டிப்பாக உனக்கு என்ன பண்ணுது, புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் என்ன அப்படின்னா நம்ம இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய டீட்டெயிலும் ப்ராப்ளமும் வீடியோ நம்பர் 2ல் பார்க்கலாம். சரியா? ஸோ ஒரே வீடியோவை நம்ம ரொம்ப நேரம் பார்க்காம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோன்னா ஈஸியாக உனக்கு இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இதே யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டோட டீட்டெயிலும் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பசங்களா, டீட்டெயில், இந்த டீட்டெயிலை படிக்கிறது அப்படிங்கிறது நம்மளை நிறைய பேருக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்படின்னா டீட்டெயிலை கம்ப்ளீட்டாக சூப்பராக ஈஸியாக படிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1ஓட டீட்டெயில் கொஷின்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பார்க்கலாமா? வாங்க. ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் ஒன், மெத்தட் டு ஃபைண்ட் த thickness of a hollow teacup. hollow teacupனா என்னது? உள்ள வெற்றிடமாக இருக்கக்கூடிய ஒரு டீ கப் இருக்குல்ல, அந்த டீ கப்போட திக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? the pitch, least count and zero error of the screw cage are determined. மொதல் விஷயம், thickness of a hollow கப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா ஸ்க்ரூ கேஜ். அப்போ அந்த ஸ்க்ரூ கேஜ் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறோம். அதில் என்னென்ன பார்க்கணும்? அதோட பிச் என்ன, அதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன, அதில் ஜீரோ எரர் இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம கிளாரிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது என்னது? 1/100 சென்டிமீட்டர். ஏன்னா ஸ்க்ரூ கேஜில் அந்த இது ஒரு ரொட்டேட் பண்ணுறப்ப 100 டிவிஷன்ஸ் மூவ் ஆகும். அப்போ 1/100 சென்டிமீட்டர். அப்போ 0.01 சென்டிமீட்டர் அல்லது 0.1 mmன்னு நம்ம சொல்ல போகிறோம். The given hollow teacup is placed carefully between the two studs of the screw cage. ரைட்டா? ரெண்டு ஸ்க்ரூ கேஜுக்கும் நடுவில். ரைட்டா? இது கப்பு இப்படி இருக்குது, ஸ்க்ரூ கேஜ் இப்படி இருக்கும்ல. ஸ்க்ரூ கேஜ் என்ன பண்ண போகிறேன்? இந்த மாதிரி கப்பில் போய் ஃபிட் பண்ண போகிறேன். சரியா? என்கிட்ட ஒரு குட்டி கப்பு இருக்குது, நான் உங்களுக்கு இந்த குட்டி கப்பை காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான குட்டி கப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கப்பு இருக்குல்ல, ஹாலோ கப்பு உள்ள ஹாலோவாக இருக்குல்ல. அப்போ என்ன பண்ண போகிறேன்? இதை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரூ கேஜ் இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறேன். ரைட்டா? இந்த மாதிரி என்ன பண்ண போகிறேன்? ஸ்க்ரூ கேஜ் இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் ஐ கேன் ஃபைண்ட் த திக்னஸ். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த திக்னஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அடுத்து த ஹெட் ஸ்க்ரூ இஸ் ரொட்டேட்டட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதில் ஸ்க்ரூ கேஜ் இப்படி வச்சு மாட்டிக்கிட்டு ஹெட் ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணுறேன். இப்படி கரெக்டாக என்ன பண்ணுறேன்? ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். சரியா? ரைட். ரொட்டேட்டட் யூஸிங் த ratchet அரேஞ்ச்மெண்ட் until the cup is held tightly between the studs. அந்த ஸ்டட்டில் என்ன பண்ணணும்? கரெக்டாக டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்க வரைக்கும் நான் சுற்றணும். சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கிளிக் சவுண்டு கேட்கும் ஸ்க்ரூ கேஜில். கிளிக் அப்படி ஒரு சவுண்டு கேட்கும். அப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம டைட் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து த பிட்ச் ஸ்கேல் ரீடிங் PSR.
is noted. First என்ன பண்ணணும் நம்ம PSR நோட் பண்ண போகிறோம் from the lead scale and the head scale coincidence HSC. என்ன பண்ண போகிறோம் pitch scale ரீடிங்கும் HSC head scale coincidenceம் head scaleோட எத்தனை coincide ஆயிருக்கு அப்படின்னு with the axis of pitch scale is observed. ரைட்டா இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம pitch scaleோட ஆக்சிஸை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். உன் புக்கில் அழகாக படம் கொடுத்துருப்பாங்க, நீ பார்த்தேன்னா உனக்கு சூப்பராக அது புரியும். அடுத்து the readings are recorded. ரைட் ரீடிங் என்ன பண்ண போகிறோம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது என்ன பண்ண போகிறோம் திரும்ப 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 என்ன அப்படின்னா வேறு வேறு பொசிஷன் கப்பில் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு பக்கமும் செக் பண்ண போகிறோம். The thickness of the cup is calculated using the formula. என்ன ஃபார்முலா போட போகிறோம்? PSR pitch scale reading plus head scale coincidence into least count. ரைட்டா head scale coincidence into least count அதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ the average of the calculated thickness values found. அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம நிறைய பொசிஷனில் எடுத்தோம்ல, ஒவ்வொரு பொசிஷனில் எடுத்ததுக்கும் நம்ம ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ 10 ரீடிங் எடுத்துருக்கோன்னா 10 ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு த திக்னஸ் ஆஃப் த ஹாலோ டீ கப் ஈக்குவல் டு ஒரு கிடைக்கும் பார்த்தியா, அது ஒரு ஃபைனல் அதுதான் என்னது ஃபைனலாக திக்னஸ் ஆஃப் த கப்பு. ஒரு கப்போட திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? சிம்பிளாக ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டீ கப்பை எடுத்து ஸ்க்ரூ கேஜ் எடுத்துக்க போகிறோம். ஸ்க்ரூ கேஜை செக் பண்ணுறோம், என்னென்ன அதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன, அதோட பிச் என்ன, அதோட 0 எரர் இருக்கா, இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கப்பில் போய் என்ன பண்ண போகிறோம், நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹெட் ஸ்கேல் நல்லா அதாவது என்ன பண்ணுறோம் பிச் ஆஃப் த ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணி டைட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மெஷர் பண்ணுறோம் ஹெட் ஸ்கேலோட பிச் ஸ்கேலில் எத்தனை டிவிஷன்ஸ் வந்து கோயின்சைட் ஆகிருக்கு, எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து டைரெக்டாக கேல்குலேஷன் பண்ண போகிறோம். பிச் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் ஹெட் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட், அவ்வளோதான். ஆட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ how will you find the thickness of a 1 rupee coin? ரொம்ப முக்கியமானது. இதுவும் திரும்ப அதே பிச் ஆஃப் த ஸ்கேல், பிச் ஸ்கேல் தான். 1 rupee காயினோட திக்னஸை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது? த பிச் அல்லது லீஸ்ட் கவுண்ட் அண்ட் த டைப் ஆஃப் 0 எரர் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ் ஆர் டிட்டர்மைன். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம ஸ்க்ரூ கேஜ் சரியாக இருக்கா, நம்மளோட ஸ்க்ரூ கேஜ் ஒழுங்காக வேலை பார்க்குதா அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ரைட்டா நம்ம ஸ்க்ரூ கேஜ் கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்றதை செக் பண்ணணும். அடுத்து த கிவன் காயின் இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் த 2 ஸ்டட்ஸ். ரைட்டா நம்மளோட ஸ்க்ரூ கேஜ் இருக்கும்ல, இந்த மாதிரி தானே நம்ம ஸ்க்ரூ கேஜ் இருக்க போது இப்படி இருக்கும். இங்கே ஒரு ஸ்டட்டு, இங்கே அந்த ரோலிங் ஸ்டட் இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவில் என்ன பண்ணணும், நம்ம காயினை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். சரியா நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுக்கு நடுவில் நம்ம காயினை ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இங்கே ரேட்செட்டு, ஸ்பின்னு இதெல்லாம் சுற்றுறதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் ஜென்ரலாக ரேண்டமாக வரைஞ்சிருக்கேன். இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் டயக்ராம். The head screw using the ratchet arrangement is freely rotated until given 1 rupee coin is held firmly but not tightly. அதாவது ஃபேர்ம் கரெக்டாக பிடிச்சிருக்கணும், டைட்டாக பிடிக்கக்கூடாது, ஓரளவு கரெக்டாக பிடிச்சிருந்தா போதுமானது. அடுத்து பிச் ஸ்கேல் ரீடிங், அதே தான் முன்னாடி படித்ததே எழுதலாம். ஹெட் ஸ்கேல் அண்ட் ஹெட் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் with the axis of pitch scale are found. The readings are recorded and the experiment for different position of the given coin is repeated. என்ன பண்ண போகிற காயினோட டிஃப்ரெண்ட் பொசிஷனில். ரைட்டா இதுதான் காயின் அப்படின்னா இங்கே ஒரு தடவை எடுக்கிறோம், இங்கே ஒரு தடவை இங்கேன்னு என்னது ஒவ்வொரு இடத்துலையும் வேறு இடத்துல எடுக்கிறோம். நம்ம திக்னஸ் ஆஃப் த காயின் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதே ஃபார்முலா PSR ப்ளஸ் HSC இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சோன்னு நம்மளுக்கு டேப்லெட் காலமில் போட்டு ஆவரேஜ் எடுத்தோன்னா டைரெக்டாக திரும்ப நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்க போகுது. அதான் என்னது ஃபைனல் ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின். சரியா அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கிளியரா? ஸோ இதுதான் ஃபைனல். இப்போது அதுக்கான டேப்லர் காலம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த டேப்லர் காலமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிச் ஸ்கேல் ரீடிங் என்ன, ஹெட் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் எத்தனை, அதுக்கப்புறம் வந்து கோயின்சிடன்ஸ் ஆஃப் ஹெட் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் ஈக்குவல் டு ஹெட் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் ப்ளஸ் 0 கரெக்ஷன். அதாவது 0 எரர் இருந்தால் தேவை, இல்லைன்னா தேவையில்லை. அதாவது ஹெட் ஸ்கேல் கோயின்சிடன்ஸு கரெக்டட் ஹெட் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் கரெக்டட். ஆக்சுவலாக மேபி நம்ம ஸ்க்ரூ கேஜ் தப்பாக இருந்துச்சுன்னா, ஸ்க்ரூ கேஜில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தப்பாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல CHSS அந்த மாதிரி என்ன பண்ண நம்ம போடலாம். ஸோ அப்போ HSC ப்ளஸ் ZC. அடுத்து கரெக்டட் ஹெட் ஸ்கேல் ரீடிங்கு, அப்போ அது லீஸ்ட் கவுண்டோட கரெக்ட் பண்ணி போடுறது. அப்புறம் டோட்டல் ஈக்குவல் டு நம்ம இதை தான் என்ன பண்ண போகிறோம், மெஷர் பண்ண போகிறோம். அடுத்து இவங்க எல்லாத்துக்கும் இந்த 3 பேருக்கு ஆவரேஜ் எடுத்து போட்டோன்னா இங்கே MM வரும் பார்த்தியா, அதுதான் ஆன்சர். சரியா ரைட். இப்போது
ப்ராப்ளம்ஸ் பார்த்தலாம் ரைட்டா. நியூமரிக்கல் ப்ராப்ளம். இனியன் அண்ட் எழிலன் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமாக ஒரு வாக்குவாதம். அவன் என்ன சொல்கிறான், லைட் இயரை பற்றி சண்டை போடுறாங்க. இனியன் என்ன சொல்கிறான், 9.46 × 10⁻15 மீட்டர் அதுதான் ஒரு லைட் இயர் அப்படின்னு சொல்கிறான். அதே இது எழிலன் என்ன சொல்கிறான், 9.46 × 10⁻12 கிலோமீட்டர் அதுதான் லைட் இயர்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது ரைட்டு அப்படின்னு? முதல் விஷயம் 2 பேருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவன் சொன்னது மீட்டரில் இருக்குது, இவன் சொன்னது கிலோமீட்டரில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். போத் ஆர் கரெக்ட். அப்போ எப்படி கரெக்டு? ஒரு இயர் 1 இயர்னு என்னது நம்மளுக்கு 365 நாள் இருக்குமா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் என்ன, ஒரு வருஷத்துக்கு எத்தனை செகண்ட் இருக்குது? 365 நாள், 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அப்போ இதை ஃபுல்லாக டோட்டலாக மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா 3.15 × 10⁻7 செகண்ட்ஸ் ரைட்டா. 3.15 × 10⁻7 10⁻7 செகண்ட்ஸ் வரப்போகுது. அப்ராக்சிமேட்டாக நம்ம 3 × 10⁻7 செகண்டுன்னு எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் 1 இயர். அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா 9.46 × 10⁻15 மீட்டர் அல்லது 9.46 × 10⁻12 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ போத் ஆர் கரெக்ட். அப்போ எழிலன் சொன்னதும் கரெக்டு தான், இனியன் சொன்னதும் கரெக்டு தான். 2 பேருமே லைட் இயரை பற்றி சொன்னது கரெக்டு தான். ஏன்னா இது வந்து ஒரு செகண்டுக்கு இவ்வளோ தூரம் போகுது, அப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ போயிருக்கும், இவ்வளோ மீட்டர் போயிருக்குன்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஒருத்தன் மீட்டரில் சொல்லியிருக்கான், ஒருத்தன் கிலோமீட்டரில் யூனிட்டை சொல்லியிருக்கான், அவ்வளோதானே தவிர வேல்யூ சேம், பிரச்சனையே கிடையாது. அதாவது இந்த பேனாவை 10 சென்டிமீட்டர்னு சொல்லலாம், 0.1 மீட்டர்னு சொல்லலாம். அதாவது மீட்டர்லன்றப்ப சின்ன வேல்யூவாக இருக்கும், சென்டிமீட்டரில் பெருசாக தெரிய போகுது, அவ்வளோதான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 10 mm = 1 சென்டிமீட்டர் அப்படி சொல்கிறோம்ல, அதுதான். The main scale reading while measuring the thickness of the rubber ball using a vernier caliper is 7 cm. Okay, main scale reading. MSR. அடுத்து VSR. Vernier scale coincidence is 6. Find the radius of the ball. சரியா? Main scale reading is 7 cm. அடுத்து vernier scale is 6. Least count என்னது நம்மளுக்கே தெரியும். Vernier caliper least count 0.01 mm அல்லது 0.01 cm எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டயமீட்டர் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேடியஸ். நம்ம வெர்னியர் கேலிப்பரில் பால் எப்படி தானே வைப்போம், பால் இப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாரு, இதுதான் பால். பால் இப்படி இருக்குன்னா என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல வெர்னியர் கேலிப்பர் தானே இப்படி கொண்டு போய் வைப்போம், நம்ம அப்படியே வெர்னியர் கேலிப்பர் தானே வைப்போம். அப்போ வெர்னியர் கேலிப்பரை வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரப்போகுது இந்த இடத்துல, அது டயாமீட்டர். அப்போ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் கேலிப்பர் கோஇன்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். அப்படி போட்டால் என்ன கிடைக்க போகுது எனக்கு, அவங்க கொடுத்துருக்க 7 ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் என்னது, வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் 6வது கோடு கரெக்டாக கோயின்சைட் ஆயிருக்கு. அப்போ அது 6 இன்ட்டு 0.01 சென்டிமீட்டர். அப்போ இதை மல்டிப்ளை பண்ண வரும் 7 ப்ளஸ் 0.06ன்னு வரும். அப்போ 7.06 சென்டிமீட்டர்னு வருது. இது டயாமீட்டர். ரேடியஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா, டயாமீட்டரில் பாதி. அப்போ R is equal to D/2. அப்போ 7.06 divided by 2 கேன்சல் பண்ண என்ன வரும், 2 3s are 6, ரிமைண்டர் 1, 2 5s are 10, அதுக்கப்புறம் 2 3s are 6. அப்போ என்ன வரும், 2 3s are 6 தானே, 2 3s are 6. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 3.53 சென்டிமீட்டர். மீட்டருக்கு மாத்திரம்னா முன்னாடி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கும், சரியா? ஸோ மீட்டரா சென்டிமீட்டரா அப்படின்னா அப்போ 3.53 சென்டிமீட்டருங்கிறது தான் ரேடியஸ், ரைட்டா? ரேடியஸ். அதே இது அந்த பாலோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பால் இவ்வளோ பெருசாக இருக்குது, 7 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய பால். நம்மளோட ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் எவ்வளோ அந்த அளவு தான் நம்மளோட பாலும் இருக்க போகுது ஜென்ரலாக. ஸோ அடுத்து ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் அ 5 ரூபி காயின். ஸோ ஒரு காயினோட திக்னஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம டீட்டெயிலில் படித்தோம். அதை இங்கே எக்ஸ்பிரிமெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? அது இங்கே எக்ஸ்பிரிமெண்ட்டாக we are going to execute it, ரைட்டா? If the pitch scale reading is 1 mm, pitch scale reading எப்படி இருக்கான், 1 mm இருக்கான். ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் 68, 68வது கோடு மெயின் ஸ்கேலோட கோயின்சைட் ஆயிருக்கு. PSR அப்போ என்னது, மீட்டரில் மாற்றிடும், ஹெட் ஸ்கேல் 0, லீஸ்ட் கவுண்ட் நம்மளுக்கே தெரியும், இட் இஸ் கோயிங் டு பி மீட்டரில் மாற்றுறப்ப 0.01 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம், சரியா? அப்போ திக்னஸ் ஆஃப் 5 ரூபி காயின் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன் நான், PSR ப்ளஸ் ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். அப்போ PSR 1/2. சார் இதெல்லாம் எம்எம்லேயே வச்சு பண்ணக்கூடாதா, பண்ணலாம் தாராளமாக.
பிரச்சனை இல்லை. நம்ம எம்எம்மில் திருப்பி கடைசியில் மாற்றிருப்பாங்க. நீங்கள் எம்எம்லேயே வச்சு பண்ணாலும் தப்பு இல்லை, மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி பண்ணாலும் தப்பு கிடையாது. எதுலனாலும் நீங்கள் ஒரே யூனிட்டாக எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். இதை எம்எம்மில் வச்சுக்கிட்டு இதை மீட்டரில் அப்படி வைக்கக்கூடாது. இது எம்எம்னா இது எம்எம், இது எம்எம்னா இது எம்எம், அப்படி தான். ஸோ நம்ம எம்எம்மில் வச்சு இங்கே பண்ணலாமா? நான் எம்எம்மில் வச்சு இங்கே சொல்லித்தரேன் அவனுக்கு. இவங்க மீட்டரில் வச்சு பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எம்எம்மில் பண்ணலாம். 1 mm சரியா? பிஎஸ்ஆர் என்னதுக்கு 1 ப்ளஸ் ஹெச்எஸ் என்னது 68 இன்ட்டு 0.01 இருக்குது ரைட்டா? 0.01. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல? 1 ப்ளஸ் தானே? எஸ் 1 ப்ளஸ் இங்கே என்ன வரும்? இதை மல்டிப்ளை பண்ண என்னப்பா வரும்? மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 0.068 வருமா? 0.68 வரும். அப்போ ஆட் பண்ணோன்னா 1.68 mm. அவ்வளோதான். அதே தான் நீங்கள் ஃபைனல் ஆன்சராக வந்திருக்கு. அவங்க மீட்டரில் போட்டு அதுக்கப்புறம் எம்எம் மாற்றுறாங்க, நம்ம டேரெக்டாக எம்எம்மில் மாற்றுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா வரும்? 68 வரும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா 0.68 mm, ஆட் பண்ணோன்னா 1.68 mm. சிம்பிள், சேம் ஆன்சர். கரெக்டாக அதே ஆன்சர் தான், அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காது. அடுத்து ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் weighing 98 நியூட்டன். ரைட்டா? 98 நியூட்டன் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. how will you find the mass? weight is equal to mass into gravity. இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? weight equal to 98 நியூட்டன்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு கிராவிட்டியோட வேல்யூ தெரியும், 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டு. அப்போ m is equal to என்னப்பா பண்ணணும்? w by g. w என்னது? 98. g என்னது? 9.8. 9.8 எப்படி எழுதலாம்? 98 divided by 98 by 10 எழுதலாமா? அந்த 10 மேலே போயிடுச்சுன்னா 980 divided by 98. அப்போ 1 டைமு 10. அப்போது 10 kgன்னு அர்த்தம். சரியா? 10 kg ஆன்சர். கிளியரா? 10 kg ஈஸி தானே, பெரிய விஷயம் இல்லை. சார் என்ன சார் இங்கே ஏதோ புதுசாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீ நினச்சி டவுட்டாக கேட்டேன்னா ஒரு தடவை உனக்கு அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன இருக்காங்க கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே மட்டும் மாஸ் இஸ் ஈக்குவல் டு w by g. w என்னது? 98 டிவைடட் பை 9.8. இது கேன்சல் பண்ணால் தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு கேன்சல் பண்ணி. இல்லை எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது சார், ஒரு பாயிண்டில் இருக்க டெசிமலில் இருக்க நம்பரையும் ஒரு ஹோல் நம்பரையும் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு தெரியலனா 9.8 எப்படி எழுதலாம்? 9.8 is equal to 98 by 10 எழுதலாமா? 98 by 10ங்கிறது தான் 9.8. அப்போ 98 divided by 9.8 98 எழுதலாமா? 98 by 10ன்னு டிவிஷனுக்கு கீழே டிவிஷனில் இருக்குல்ல, அப்போ அந்த 10 மேலே போய்டுமா? அப்போ இந்த 10 என்ன பண்ணுது? மேலே போய்டுது. அப்போ 980 போடுறது உனக்கு புரியலை, கன்ஃபியூஷன் இருக்கா? 98 into 10ன்னு வச்சுக்கோ. 98 into 10 divided by 98. அப்போ 98 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 தான். அப்போ மீதி வெறும் 10 இருக்குது. அப்போ அது என்னது? 10 kg, 10 kilogram. அதானது ஆன்சர். 10 kilogram is the answer. So we come to end of unit 1. அதாவது ஒரு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 hour வீடியோக்கில் பார்ட் 1 பார்ட் 2 சேர்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான் இருக்கும். 1 மணி நேரத்தில் நான் உனக்கு சொல்லி கொடுத்து அதில் என்னென்னலாம் முக்கியமான கொஷின், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், எந்த பாயிண்ட் விஷயம் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்றதெல்லாம் சொல்லி உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 வீடியோ பார்த்தாலே நீ ஃபஸ்ட் லெசனில் சூப்பர் ஸ்ட்ராங்காக மாறிடலாம். ஸோ அதனால் இந்த 2 வீடியோவையும் கண்டினியூஸாக ஒரே நேரத்தில் பார்த்துருங்க. பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 பார்க்காதீங்க. பார்ட் 2 மட்டும் பார்க்குறீங்கனாலும் திருப்பி போய் என்ன பண்ணுங்கள், பார்ட் 1 ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ 2யும் பார்த்துட்டு உன்னோட புக்கை எடுத்து ஒரு தடவை நீ என்ன பண்ணு, அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிப்பார். நான் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் அது ஒரு தடவை ரீட் பண்ணுறப்ப அது 2ம் கனெக்ட் ஆகுறப்ப நம்மளோட பிரெயினில் பெர்மனண்ட் ஸ்டோரேஜில் போய் அது ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணக்கூடாது, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். டடா, பாய். ஹாய் பசங்களா, கிளாஸை சமத்தா ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சா? சூப்பரா. இதே மாதிரியே டெய்லியே படிச்சுட்டே வா. சூப்பராக உன்னால் கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும். இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? கண்டிப்பாக இந்த செஷனோட PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோ. உனக்கு எக்ஸாம்லலாம் சூப்பராக தேவைப்படும். நம்ம வேதாந்துல நாங்கள் IVSATன்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃப்ரீ எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமை உன்னால் எழுத முடியும் அப்படின்னா எழுது. இது எதுக்கு ஆன்சர் நான் எழுதணும்? நான் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன், JEE ப்ரிப்பேர் பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னால் லட்சமாலாம் பணம் கட்ட முடியாது, எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருந்தால் ஆனால் நான் கண்டிப்பாக படிப்பேன் அப்படின்னா அப்போ நீங்கள் இதை எழுதலாம். இது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். சரியா?
இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நீ லைவ் பார்த்துட்டு இருக்கல, அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணனா உன் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் போட்டு நீ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தனா நீ என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறனாலும் அதுக்கு நாங்கள் கோச்சிங் தருவோம். ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸில் ஸ்காலர்ஷிப்போட கோச்சிங் தருவோம். சரியா? நீங்கள் இது வரைக்கும் நம்ம வேதாந்தோடைய வாட்ஸ்அப் சேனலில் சேரலை, டெலகிராம் சேனலில் சேரலை, நம்ம வேதாந்தோடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணல, ஓகே, இல்லை என்னது இந்த ஸ்னாப் சாட்டில் நம்ம இங்கே வேதாந்தோவை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இது எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாத்துலேயுமே எங்களை ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஸோ ஸ்னாப் சாட்டில் வந்து நீ ஸ்ட்ரீக்லாம் போடுற அப்படின்னா எங்கள் ஸ்ட்ரீக்கையும் வந்து கவனிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த IVSAT சொன்ன பாரு, இதில் உனக்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தருவாங்க. இப்போ இந்த IVSAT எக்ஸாம் எழுதிட்டுனா நம்ம வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. சரியா? அங்கெல்லாம் போயிட்டு நீ வந்து 90 கிட்டத்தட்ட பாரு 1 லட்ச ரூபா ஃபீஸ்னா 10,000 ரூபா கட்டினா போதும். அப்போ ஓகே, அப்போ நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் எல்லாத்துலேயுமே போய் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே படிக்கலாம். சரியா? சென்னையில் இவ்வளோ இடத்துல இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, ஓகே, ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, ஹொசூர். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தானே செல்லும். என்னது? இப்போ இந்த மாதிரி ஆஃப்லைன் சென்டரில் படிக்கணும்னா புக்கை விசிட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். சரியா? புக்கை விசிட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அழகாக ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லுவாங்க. சரியா? கிளாஸு மறக்காமல் நான் சொன்ன மாதிரி PDF மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோ. பாய் பாய்.